மேடம் வாங்க உட்காருங்க. நேத்து நான் ஊர்ல இல்ல, நடக்கூடாது நடந்து போச்சு. ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சா எந்த ஆம்பளைக்கு தான் சார் கோவம் வராது? அதான் ஆத்திரத்துல அப்படி நடந்து போச்சு. இப்படித்தான் ஒரு சாமியார் 200 பெண்களை கற்பழிச்சான். அதுல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அந்த சாமியார் கம்ப்ளைண்ட் இருக்கான். பஞ்சாப்ல ஒரு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அது என்கொயரில இருக்கு. அது மாதிரிதான் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு எந்த தப்புமே நடக்கல சார். ராஜப்ப என்ன தூக்கிட்டு போனது உண்மை. ஆனா என் மன உறுதியும் அறிவும் அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுச்சு. அந்த கல்லுக்குள்ளேயே ஈரம் இருக்கு சார். போலீஸ் சாய்வமா மாறிடுச்சு சொல்லுங்க, நம்புறேன். ஆனா ராஜப்பா மட்டும் தெரிஞ்சுட்டான்னு சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் நிழல் கூட என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது பழைய ராஜப்பா. இப்ப அவரா? என்னம்மா தராசு ஒரு பக்கமா சாயுது? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். மேடம், என்னைக்கு இருந்தாலும் ராஜப்பாவுக்கு என் கையால தான் விலங்கு. சும்மா இருங்கடி. யார்கிட்ட கேட்டு கண்ட கை சடங்குகளுக்கெல்லாம் அரிசி சக்கரை போட்டுட்டு இருக்க நீ? வாடி என் சக்களத்தி, எங்களைய கழிச்சாடங்குற? நாங்க யார் தெரியுமா? புடவை கட்டி இருக்கிறதால பொம்பளை நினைக்கிறேன். ஏய், இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? இவங்க வந்து ராஜப்பாவா இருந்தாலும் சரி, இந்த நாடு ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, கார்டு இல்லாம ஒரு பொருள் கூட வெளியே போக கூடாது. என் மாமா நினைச்சா ஒரு கார்டு என்ன 100 கார்டு அடிக்குண்டி. மாமனா உனக்கே வேண்டி மாமா? நீங்க தான் ஊர்ல இருக்கிற மாமனை எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? மாவளை ஏதாவது பேசுனா தூக்கி போட்டு மெதிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. 100 கார்டா? 100 கார்டு எடுத்துட்டு வா, கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் குழம்புக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். முதல்ல இங்க இருந்து போகடி. என்னடிங்க கலாட்டா? ரேஷன் கார்டு இல்லாம அரிசி வாங்கணும்னு அவன் எங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் மாமா. மான மரியாதை எல்லாம் போச்சு. அவன் நாசமா போக எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. அடிக்க வராங்க. தைரியம் இருந்தா அடி. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என் மேல கைய வச்ச 7 வருஷம், டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு 3 வருஷம், 5 வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் 10 வருஷம் இருக்க போறியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த ஊரை பாரியா. வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க. அத உன்ன போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது? என்ன மாமா அவ பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க? உங்க அல்ப பத்தி உங்களை விட்டு போகுதாடி? நம்மகிட்ட தான் வேணுங்கிற கொட்டி கிடக்குல்ல. தேவையானதெல்லாம் பொள்ளா செஞ்சில போய் அள்ளி போட்டு வந்த வேண்டியதானே. காண்ட சிரிக்கையெல்லாம் ஊர் ஜனங்க முன்னாடி கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே. அவளை வீட்டுக்கு வாங்க, புரட்டி எடுத்துற. ஏமா வீணா மாமன் கோவத்துக்கு ஆளாகுறீங்க? பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஓ, அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேரு போடுவாங்க, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்கல்ல. உன்னை பாத்துக்கிறேன்டி. அதான் பாத்துக்கிட்டா இருக்கிறீங்களாடி. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானை ஏறி வைகுண்டம் காட்டுறாளா? அட்டி போங்கட்டே வந்துட்டாளுங்க. ஏமா என்னம்மா அது ஆஸ்பத்திரியில இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்போ உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய் அனுப்புடா. போ போ. நில்லுங்க. ஆமா உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில இல்ல? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேணாலும் வெச்சுக்கோ. இது தெரும்பு இருக்கே, கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் 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 போடா போடி. போ போ. தலைவரே இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணா வேணாம்னா என்ன அர்த்தம்? டேய் பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுருக்கனே. எதுக்கு? என் லட்சிய மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லதா தெரியல. எங்க போய் முடிய போதும்? அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. டேய் அடுத்து அனுப்புடா. போ போ. சும்மா ட்ரெய்லர் பார்க்காதே, பட்ட முழுசா பாரு. நீமா படம் ஓட்டுற? ஒரு பக்கத்துல நம்மளோட ஒண்ணுடா சோகம். தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. ஐயோ
டேய் இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். அதுக்கு 2 விஸ்தாரமா உட்காரதா. ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ எவனாவது முந்தி போய் உட்கார்ந்துறா. வா அந்த பக்கம் போ. மாட்டிக்கிச்சு. டேய் ஓடல போடா போடா. மனுஷன பிபி 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 பிபி. என்ன இந்த வலி வலிக்குது கையா இது? என்ன கடிக்கிறாவ? அடிக்கிறாளா? டேய் குடியார பையடா. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பார்க்க வந்திருப்பீங்க. நானாவது பாக்கு ரோசியில டிக்கெட் தரீங்களா? 14 ல இருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள பொண்ணுங்கன்னா அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் உன் வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்கா. அதனால தான் இந்த கருப்பு போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி போலீஸ் கூப்பிடு. இந்த வந்துடுற ஒரு நிமிஷத்துல. போலீஸ் எல்லாம் வேணாங்க, நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க. என்னது? நீங்க பண்ண தில்லுமுள்ள நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ, எத்தனை பேரை கொன்னுக்கு போச்சீங்களோ. ஐயோ காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா? அண்ணன் அவசரப்படாயின்னு சுடுகாட்டுல தேட்டர் கட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பார்ப்பேன், வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த இன்னொரு பிரமானந்தா ஐயா பஞ்சாயத்து தலைவர், இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமண்ணே, குடும்பத்தோட வருவேன். ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பொழப்பாகி போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். டாக்டர் அம்மா சொன்னது கேட்ட இல்ல? இந்த மாதிரி அடிக்கடி அபார்ஷன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கெட்டுடும். சரி சரி, இந்த விஷயம் ராஜபாக்கு தெரிய வேண்டாம். டேய் அங்க பாருடி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரே பார்க்கணும். பாதி ராத்துல உன் பத்தினி வேஷம் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இது ஊருக்கே தெரியும். வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு நீ சொன்னிய, இன்னைக்கு நீ எவனுக்கோ வப்பாட்டியா இருக்கிய. உனக்கு வேண்டி ரேஷன் கடையில வேலை கொடுத்தான். சூரியன் மறைஞ்சதை கண்ட பசங்களே உள்ள எடுத்து போட்டுக்குவேன். இந்த ஊர் ஆம்பளைங்க உனக்கு மாமா வேலை பாக்கணுமா? அதனடி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாதி கதவை திறந்து முழு கதையும் திறந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும் பாக்குறியா? ஏய் உள்ள இருக்கணும், போய் இழுத்துட்டு வாங்கடா. ஐயா, என் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என் வீட்டுக்காரி என் பையனே ரயில் ஏத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டி போயிடுமே. பொம்பளை நான் எப்படி தனியா வர்றது? அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க கிட்ட ஐடியா கேட்டேன். இவங்க தான் சொன்னாங்க, ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நீ அவங்கள ரயில் ஏத்தி விட்டுட்டு வான்னு. ஏன் ஆம்பளை வேஷம் போட்டேன்? எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு பயந்து தான். இவங்கள பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. குச்சிக்கு புடவை கட்டினா கூட அப்புறம் எனக்கு என்னையா பாதுகாப்பு? அதனால தான் நான் ஆம்பளை வேஷம் போட்டேன். வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களா வந்து கதவு தட்டிட்டீங்க. ஒண்ணு சுய அறிவு இருக்கணும், இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இப்படித்தான் அவமானப்படணும். என் முன்னாடி இந்த ஊர்ல எந்த பொட்டச்சா தலை முந்து நின்று இருக்காளா, நடந்திருக்காளா? என் பேச்சுக்கு எவ்வளா எதிர் பேச்சு பேசிருப்பாளா? என்னை பத்தி பின்னாடி புரிஞ்ச நான் கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டேன்னு யாராவது மூச்சு விட்டுருக்கானுங்களா? இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்தர் என் முன்னாடி தலை நிமிந்து நிக்கிறா, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறா, ஊர் ஜனங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறா, தலைகுனிய வைக்கிறா. நானும் சும்மா இருக்கேன். கையை கட்டிக்கிட்டு அவளை ஒண்ணுமே செய்ய முடியாம நானும் சும்மா இருக்கேன். ஏண்டா முதலாளி? ஓ முதலாளி இதே கையால 5 வருஷத்துக்கு முன்னாடி தெப்பத்துறாள் எத்தனை பேத்த வெட்டி சாச்சேன். அப்ப என்ன போலீஸ் விலங்கு மாட்டி கூட்டிட்டு போலடா, இரும்பு சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போனானுங்க. அப்ப ஏற்பட்டனா இன்னைக்கு
வளையல் போட்ட பொட்டாச்சி முன்னாடி கையை கட்டிட்டு சும்மா இருக்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏண்டா எப்படா? என் பலம், ரோஷம், கோபம், ஆத்திரம் எல்லாம் என்னடா ஆச்சு? எங்கடா போச்சு? ஏய், என்னடி லைன்ல முன்னாடி வந்து போடுற? இந்த தியேட்டருக்கு நான் தாடி ஓனர் ஆக போறேன் சார், தான் போடி. ஆஹா, என் லட்சிய மனைவியை பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? மாலையை போடு. ஏய், நீ என்ன மாலையோட வந்திருக்க? எங்க அண்ணனோட மனசு என்ன தெரியாதானே? மாலையை போட்டு மதுரை ஆக்குனே என்ன தெரியும். வா வா, கோ 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 கோ, வா 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 வா. என்ன போடு. ஏய், போடா போமா. ஆஹா, இதான் உன் வருங்கால தண்ணி. இந்த பாரு, உனக்கு என்ன புத்தி கித்திக்கிட்டு போச்சா? இந்த கலரை பாரு, அந்த கலரை பாரு, தொட்டு போட்டு வைக்கலாம் போல இருக்கு. டேய், கலரை பத்தி பேச உனக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அண்ணே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு குட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுண்ணே. போடுண்ணே. போடா வெண்ண. ஏய், உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா நீ என்னென்ன பண்ணிருப்ப? போடா அப்படி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கருத்தம்மாங்க. கருத்தம்மாவா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. உங்களை விட இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமா, உங்க அப்பா யாரு? முருகேச கவுண்டருங்க. யாரு ஜெயிலுக்கு போனானே அவனா? போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு வாங்க வரேன். வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு? டேய் சிங்காரம், தண்ணி அடிச்சு தலைவலி வராம என்னடா வலி? ஒரு வழி இருக்கு முதலாளி. பேசாம பிராந்தியில கொஞ்சம் அமிர்தாஞ்சனத்தை கலக்கி குடிச்சிங்கன்னா தலைவலி பட்டுன்னு நின்னுடும். காக்கி சட்டை போட்டவங்க மேல நான் கை வைக்க மாட்டேன். சரியான ஆம்பளையா இருந்தா சட்டையை கழட்டி வச்சுட்டு வா பாப்போம். போலீஸ்காரனா பெரிய எதுக்கு அவன் மேல கை வச்ச? இவன் ராதிகாவை கெடுத்துட்டான். டிவி நியூஸ்ல சொன்னாங்களா? இல்ல நீ வந்து நேரா பாத்தியா? இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணே உங்ககிட்ட வந்து சொல்லிச்சா? இல்ல, பஞ்சாயத்துல அவ வாயால சொல்ல வைக்கிறேன். உன்னை கெடுத்து வயித்துல பிள்ளைய கொடுத்தது இவன் தான் சொல்லுமா? இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்க யாரையும் கைய காமிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட பொண்ணு அது, அதான் சொல்லணும். 10 வெட்டிக்கு 50 ரூபா சமுக்காலத்தை விரிச்சு உட்கார்ந்துருக்கமே, நாங்க என்ன கேனையா? நாங்க எல்லாம் கேட்போம். கேளுங்கண்ணே. ஏமா, உனக்கு கொடுத்தது யாரு? கெடுத்தது யாருன்னு கேட்டேன். கெடுத்தது யாரு? சொல்லுமா. அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீ யாருக்கு பயப்பட வேணாம். உன்னை கெடுத்த அந்த ஆம்பளை யாருன்னு நீ தைரியமா சபையில சொல்லலாம். திருட்டுத்தனமா ஒரு பொம்பளையை கெடுத்துட்டு அதை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறவங்கள எப்படிங்கய்யா ஆம்பளைன்னு சொல்றது? இடுப்புல வேஷ்டியும் முகத்துல மீசையும் வச்சுக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாது. அப்பா, அண்ணே, இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். எப்படி சொல்ற? மீச கிடையாதுல்ல. தான் கெடுத்த பொண்ண ஊரறிய தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையா குடும்பம் நடத்தி புள்ளைய குடுக்கறான் பாரு, அவன்தான் ஆம்பளை. இந்த அக்கா சொல்றது நியாயம்தான். பொம்பளைங்க என்ன கிள்ளுக்கிறியா? ஆம்பளைங்களோட சேர்றதுக்கு மட்டும்தான் பொம்பளைங்களா? புள்ளைய கொடுத்துட்டு ஊரறிய சொல்லாம மறைக்கிற அவனும் பொம்பளைதாயா? பொம்பளையா?
அப்புறம் இதுக்கு கெடுத்துட்டா வச்சுதான் பஞ்சாயத்து எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல வாங்க போலாம். தம்பி இருங்க. கருப்பா நாயே. உன்னால யாரு அடி வாங்குறது? பின்னிரும் பின்னி. ஆமாமா. தம்பி இந்த பஞ்சாயத்தை பேச உரிமை உண்டு. நீங்க எது வேணாலும் பேசலாம். பஞ்சாயத்துல கண்ட கழுத வந்து பேசக்கூடாது. அப்படி போடு தம்பி. என்ன சொன்னீங்க? தைரியம் இருந்தா அவளுக்கு புள்ள கொடுத்தது யாருன்னு அவ வாயில சொல்லிட்டோம். நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. நான் ஏன் என் வாயால சொல்லணும்? காலமா பொம்பளைகளோட தலையெழுத்து அதுதானே. கெட்டு போன பொண்ணை வீட்டு கூடத்துல, ஊர் பஞ்சாயத்துல, போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல குற்றவாளி மாதிரி நிக்க வைப்பீங்க. உன்னை கெடுத்தவன் யாருன்னு கேப்பீங்க. அந்த பொண்ணு கதறி கதறி அழுவா. பயந்தவளா இருந்தா வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்குவா. உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கிறவ தைரியமா இல்ல கெடுத்தவன் இவன் தான் சொல்லி கை காட்டுவா. அவனை மிரட்டி பணிய வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பீங்க. அது எப்படியா ஒருத்தி மனசார துரோகம் செஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கை பூரா வாழ முடியும்? தொட்டுக்கிட்டு விட்டுலான்னு நினைச்சவன் ஊருக்கு பயந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி எப்படியா கடைசி வரைக்கும் வாழ முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்ன கெடுத்தவ, என் வயித்துல புள்ள வளர காரணமா இருக்கிறவ இதே ஊர்ல இதே இடத்துலதான் இருக்கான். அப்படிலாம் பாக்காதடா. 24 மணி நேரம் உன் கூட தான் இருக்கேன். தினம் ராத்திரி நேரத்துல பெரிச்சாலி மாதிரி வெளியே போய்கிட்டு இருப்பியே. பஞ்சாயத்து தலைவர் ரைட்டு. ஏமா அப்படின்னு வாய் திறந்து சொல்லுமா. சொல்லுமா. இந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஆளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். யோ திரு முடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு தான் உண்மையை சொல்ல மாட்டேங்குதுல, நீ சொல்லியா தீர்ப்ப? இந்தாமா இப்ப நீ உண்மையை சொல்லலைன்னா இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அவரா உண்மையை ஒத்துக்கணும். மனம் திரிஞ்சு என்னை ஏத்துக்கணும். ஊரறியே என் கழுத்துல தாலி கட்டணும். என் குழந்தைக்கு தகப்பன் தான் தானே சொல்லணும். சொல்ல நான் அவர்கிட்ட போய் கெஞ்ச மாட்டேன். வாழ்க்கைய கூட சொல்ல மாட்டேன். பொம்பளைங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஆம்பளைங்களே வாய் திறந்து சொல்லட்டுயா. கெட்டு போன பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா மழை பெய்யாது தெரியுமில்ல. பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற என்னால மழை பெய்யாதுன்னா பாவத்தை செஞ்சவ இங்கேயே இருக்கா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவரை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பூமி குளிர மழை பெய்யும்னா நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். அக்கா கொஞ்சம் இருங்கக்கா. யோ இத்தனை நாளும் நாங்கெல்ல கேட்க பயப்பட்டுக்கிட்டு இருந்த கேள்விய இன்னைக்கு இந்த அக்கா கேட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ரவுடி பசங்களை பார்த்து பயப்படுறது, போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறது அவ்வளவு ஏன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரேஷன் அரிசிய ஒரு நாளாவது கண்ணுல பாத்துருப்பாங்களா? இந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ரேஷன் அரிசி. என் புருஷன் குடிச்சு குடிச்சு என் குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளை ஒரே நாள்ல திருத்தினதும் இந்த அக்கா தான். இந்த அக்கா ஊரை விட்டு போனாதான் இந்த ஊர்ல மழை பெய்யும்னா அப்படிப்பட்ட மழையா எங்களுக்கு தேவையில்லை. தண்ணி இல்லாம நாங்க செத்தா கூட பரவாயில்ல. இந்த அக்கா மட்டும் ஊரை விட்டு போக கூடாது. நீங்க போயிட்டா ஆம்பளைல என்ன செய்யறது? அதானே ஊர்ல யார் சாணி மணி கோலம் போடுறது? தம்பி சத்தி எல்லாம் போயிட்டா நம்ம என்ன ஆகும்? சடலமா நிக்க வேண்டியதான். நிக்க கூடாது. என் லட்சிய மனைவி கிடைக்கிற வரைக்கும் நிக்கவே கூடாது. கூடாது. அப்புறம் என்ன தீர்ப்ப சொல்லு. பொம்பளைங்க பின்னாடி எதையும் சாதிக்க முடியும். அவங்க போன பிறகு நமக்கு என்ன வேலை? அதனால எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த பொம்பளை இந்த ஊரை விட்டு போகப்படாது. அதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போன எந்திரா. ஆமாண்ணே. தம்பி இந்த பஞ்சாயத்தை நீங்களே பேசி முடிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன பேட்ட சொல்லி விட்டா போதும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வேண்டாம் நாங்களே வந்து கேட்டுக்கிறோம். வரேன் தம்பி. இருந்தாலும் எனக்கு உயிர் மேல ரொம்ப ஆசைப்பா. ஒவ்வொரு தடவையும் என்ன ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ற, முடியல. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ ஊரை விட்டு போயிடாத. கோவப்படாத. சவால பொறுமையா சமாளிக்க கத்துக்கோ. உன் புள்ள உன்ன மாதிரியே முரடனா இருப்பான் போல இருக்கு. கருவிலேயே என்ன கலட்ட பண்றான் தெரியுமா? எனக்கு வலி அதிகமாயிடுச்சு. நீங்க சீக்கிரம் போய் வண்டியை கட்டுங்க. வண்டிக்காரர் கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுங்க. எனக்கு கொஞ்சம் வேகமா போக சொல்லுங்க. ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ, நீங்களும் ஒத்துக்கிட்டு கூட வரவே. ஓய், இந்த ராஜப்பா தண்ணி அடிச்சிட்டு ஜாலியா தெருவில் வருது உன் கண்ணுக்கு தெரியலையா? என் முன்னாடி யாரும் போகவும் கூடாது வரவும் கூடாது. நீ மட்டும் எங்க இந்த நேரத்துல? ஐயா, ரேஷன் கடைக்காரமா பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கியா? நாங்க அதை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கிறியா? தயவு செஞ்சு வழி விடுங்க.
என்னென்ன ரேஷன் கடைக்காரம்மாவா? ஆமாம்மா. பிரசவத்துக்கு போறீங்களா? ஆமா, தயவு செஞ்சு வழி விடுங்க. இவ எம்மு, நான் பிபிஎஸ். நாங்க பாக்குறோம். நோகாம புள்ளைய எடுத்துருவாள்வ. அன்னைக்கு ரேஷன் கடையில இவ என்னடி சொன்னா? ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் போடுவாங்களா, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்கன்னு சொன்னா கைவ. நாங்களாவது ராசப்பாவுக்கு வப்பாட்டி. இப்ப சாட்சிக்கிட்டு போறியே, இதுக்கு அப்ப யாருடி? அப்பம் பேரு தெரியாத புள்ளைய ஆஸ்பத்திரியில அவசரமா பெத்துக்க போறாளாம். அடிச்சு இறங்கிடு கீழே. ஏய், வாங்கடி ஊர்வலம் போவா. போவோமா ஊர்கோலம் கோலோகம். லா 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 லா. எனக்கு கூட பிறந்தவங்க இருந்திருந்தா கூட உயிரை கொடுத்து இந்த அளவுக்கு என்ன காப்பாத்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பச்சை உடம்பு கறி அழக்கூடாது. நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மருமக பொண்ணு அழுவக்கூடாது, அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது. சாயந்தரம் மாமா வரும்போது பிஸ்கோத்தெல்லாம் வாங்கி வருவேன். ஏமா, குழந்தைக்கு நிறைய தண்ணி கொடுமா. தண்ணிலே இருவாயா? இது அந்த தண்ணி இல்லடி, இது வேற. இவ வேற ஊத்தி நானே விட்டு அப்புறம் அதுக்கு இருக்கு. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத, நானும் பக்கத்தே இருக்கேன்ல. இங்க பாருடா கண்ணா, உன் பெரியம்மா வந்திருக்கேன் பாரு. குட்டி பையா சித்தப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாரு. அத்தை பாருடா கண்ணா, ஜூச்சுக்கிட்டி ரோஜா பூ மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. மச்சான், என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இன்னைக்காவது வேலைக்கு போய் வா மச்சான். நான் பாத்துக்கிறேன். உடம்பு நல்லா பாத்துக்க மச்சான். இன்ஜெக்ஷன்ல ரெடி பண்ணி நிறுத்திடுவாங்க. இனிமேலும் நீ பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் இல்ல. உனக்கு பர்த் சர்டிபிகேட் தயார் பண்ணணும். அப்பா யாருன்னு தெரிஞ்சாதானே ஃபில் அப் பண்ண முடியும். நர்ஸ், ராஜப்பாப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்ல டாக்டர், 2-3 நாள்ல எந்திரிச்சு நடந்தாருன்னா கியூர் ஆயிடும். அந்த 3ஆம் நம்பர் வார்டு ராஜப்பான்னு குரல் கேட்டது. நானும் அவசரத்துல குழந்தையோட அப்பா பேர் ராஜப்பான்னு எழுதிட்டேன். அடிச்சிட்டுமா? வேண்டாங்க, அதான் கடவுளோட தீர்ப்புனா அது அப்படியே இருக்கட்டும். அவரையே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க. டேய், தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தியா? கொஞ்சம் பொறுத்துக்கடா. நான் போயிட்டு அப்புறம் வந்து பாக்குறேன். நீ படு, நீ படுத்துக்க. வாங்கடா. டேய், எவன்டா இங்க டாக்டர்? சீக்கிரம் வாங்கடா. மிஸ்டர், இதென்ன ஆஸ்பத்திரி நினைச்சீங்களா இல்ல சந்தைக்கடை நினைச்சீங்களா? இப்படி கூச்சல் பண்றீங்க? டாக்டர் கோவப்படாதீங்க. நான் எத்தனை லட்சம் வேணாலும் பணம் தரேன். நான் எழுந்து நடக்கணும். இப்படி கட்டு போட்டு படுக்க வச்சு என் சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. நான் சீக்கிரமா வெளியில போகணும். நிறைய அனுபவிக்கணும் டாக்டர். வெளியில போய் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு டாக்டர். எதை அனுபவிக்க போற? எதை அனுபவிக்க போற? இந்த நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள் அனுபவிக்காதே, நீ அனுபவிக்க போற. லஞ்சமா வாங்கி நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கானுங்களே சில காக்கி சட்டக்காரனுங்க, அவனுங்க அனுபவிக்காதே, நீ அனுபவிக்க போற. போலீஸ் சாமியார் காலில் விழுறீங்க, அவனுங்க கற்பழிக்கிறானுங்க, கொலை பண்றானுங்க, 500 ஏக்கர் நிலம் வாங்குறானுங்க, அவனுங்க அனுபவிக்காதே, நீ அனுபவிக்க போற. சொல்லுடா, சொல்லு. என்ன டாக்டர், பைத்தியக்கார கண்ணாமடான்னு வந்து பேசிட்டு போறா, நீங்களும் பேசாம இருக்கீங்க? அவர் பைத்தியக்காரர் இல்லைங்க, இந்த ஆஸ்பத்திரியோட சீஃப் டாக்டர். இவர் வாழ்க்கையில காதலி கிட்ட மட்டும் ஏமாறல. போலி அரசியல்வாதிங்க, இறக்க குணமே இல்லாத போலீஸ் அதிகாரிங்க, இப்படி பல பேரால பாதிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. யாரையும் நம்பாதீங்க, அதுவும் பொம்பளைய குறிப்பா நம்பாதீங்க. காதலிக்கிறவளோ கல்யாணம் பண்ணிக்கிறவளோ பொம்பளை கிடையாது. ஒருத்தனையே நினைச்சு கடைசி வரைக்கும் அவனுக்காக வாழறாள, அவதான்டா பொம்பளை. அந்த மாதிரி பொம்பளையோட வாழுங்க, அந்த மாதிரி பொம்பளையோட வாழுங்க, அவளுக்காக வாழுங்க. ஐயா, பார்த்து நடங்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்.
இந்த இந்த பெட்ல படுத்திருந்தாரே அவர் எங்க? வாக்கிங் போயிருக்காரு. அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. அவரை பத்தி கேக்குறீங்களே, நீங்க யாருமா? நான் அவருக்கு சொந்தம் மாதிரி. பெத்த அப்பனுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்காது. குழந்தைய பெத்து போட்டு ஆத்தாக்காரி கூட எங்க போனான்னு தெரியலையே. நீ இன்னும் சாகலையா? எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமா செஞ்ச நீயே இன்னும் சாகல. உன் பாவத்தை சுமந்த நானா செத்து போட போறேன்? அதிர்ஷ்டக்கார குழந்தையா, பொட்ட புள்ள அழுதே அப்பனை தூக்க வச்சுட்டா பாத்தியா? பொட்ட பிள்ளையா? இந்த அப்படி ஆமாயா, ஆம்பளை புள்ளதான் வேணும்னு சொல்லி எல்லாரும் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்குவாங்க, ஆலமரத்தை சுத்துவாங்க, அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க. ஆனா நான் மட்டும் எல்லா கடவுள்கிட்டையும் பொட்ட புள்ளதான் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இதுக்கும் 16 வயசு வரும். இவ்வளவு பெரிய மனுஷி ஆவா. எவனோ ஒரு பொறுக்கி இவன் மேலேயே கைய வைப்பா. அப்பவாவது உனக்கு அப்பங்கிற ரோஷம் வரும்ல? அதுக்குதான். அவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னன்னு இது? அண்ணி குயில் மாதிரி பாடுறாங்க. ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேப்பீங்க, அதான் முன்னாடியே பாடிட்டேன். மாப்பிள, என் பொண்ணுக்கு கிருஷ்ணன்னா உசுரு, பிரிஞ்சே இருக்க மாட்டா. டேய், மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம்டா. எந்திரா, எந்திரா. அடிக்காத கேக்குற இரு. யோ, என்ன சுத்தமான கண்ட குடும்பமா இருக்க? யாரு அந்த கிருஷ்ணன்? இந்தாமா, அந்த கிருஷ்ணனுக்கு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகியிருந்தா சத்தம் இல்லாம அதை மறைச்சு விட்டு எங்க அண்ணன் ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு போவியா? அறிவு கெட்டவனே, நான் சொன்னது கடவுள் கிருஷ்ணன். ஐயோ, நல்ல வேலை, நான் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நினைச்சேன். இங்க பாருங்க, எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்குங்க. மாமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்ப வேணா வச்சுக்கலாம். ஆனா எங்க பரம்பரை வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிளை வீட்டு காளைய ஊர் மத்தியில அடக்கணும். அதோ பாருங்க காளை. சு, இதுவா என் வீரத்துக்கு இருக்குங்க. நான் ஜல்லிக்கட்டு காளையே பார்த்தவன். அண்ணே, நீ பார்த்தது ஜல்லிக்கட்டு படம்னே. பாரு. என்னது இதுவா? ஐயோ, நான் மாட்டேங்க. அண்ணே, நீ யாரு? வீர திருமகன். அது கிடையாது. நீ அடக்குவ. முடியாது. நம்ம கவுண்டர் பரம்பரை வெள்ளையத்தேவன் வாரிசு. அது நான் இல்ல. நீதான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஐயோ, கவுத்திட்டாங்களே. ஏன்னா இது மாடா சிங்கமா? அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மோசமான மாடு இல்லையா? இது வரைக்கும் 82 பேர் தான் குத்தி இருக்கான். அதுல 38 பேர் செத்து இருக்காங்க. உனக்கு இது கண்டுகுட்டி மாறினா? ஐயோ, நான் மாட்டேப்பா. இந்த ஊருக்கு நீ யாரு? பஞ்சாயத்து தலைவர். அடக்கிறேன்னு சொல்லிட்டு அடக்க மாட்டேன்னு சொன்னேனா இந்த ஊருக்குள்ள நீ தலை கட்ட முடியுமா? பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன். அப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? உனக்காக அடக்க முடியுமா? சொல்லுங்கய்யா. இருங்க, இருங்க. இந்த பாரு, மாடு அங்க இருக்கு. ஐயோ, இத நம்ம வீரத்தால அடக்க முடியாது, அறிவால தான் அடக்க முடியும். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி அடக்கணும் மாதிரி நாமளும் அடக்கிற வேண்டியதான். பேச்சு பேச்சு பெருமையோ பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு பேச்சு. என்னடா முட்டை வருது? அப்ப முட்டை வராம முத்தமா கொடுக்கும். அண்ணே, நான் இப்பதான் எல்லாத்தையும் விசாரிச்சேன். இது தமிழ்நாட்டு மாடு இல்லையா? பின்ன பாம்பேல இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தி பாட்டு பாடினாதான் அடங்குமா. உனக்கு சோழிக்க பிச்சாயா தெரியுமா? என்ன கெட்ட வார்த்தை பேசுற? கெட்ட வார்த்தை இல்ல, பாட்டு. பாட்டா? ஐயோ, எனக்கு பாட்டு தெரியாது, ஹிந்தி பாட்டு தெரியாதா? அப்ப ஒண்ணு செய்யு, நான் பாடுறேன், நீ வாயாச. என்ன அப்படியா? அப்ப நீ நேர்ல வந்து பாடு. போய் அடக்கலாம். चोली के पीछे गागे, के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली. டேய், அடுத்தடியே பாடுறா. தெரியாது. ஐயோ, தெரியாதா? पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे. பிச்சாயே. கத்துக்குற மாடு.
போதும் ஆட்டத்தை நிறுத்து. இன்னைக்கு காலை 6 மணிக்கு 1/2 லிட்டர் சாராயத்துல மயக்க மருந்த கலக்கி மாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அடே தம்பி வெளிய சொல்லாதடா, என் வீரத்துக்கு இழுக்காயிரும். இப்போ ஒண்ணு கெட்டு போல, மாடு எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மாலையை மாத்தி கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லைன்னா மான மரியாதை 40 கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. இது வந்துட்ட மாப்பிள்ள. ஆமா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாம். ஆனா மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வைக்க என்கிட்ட வசதி இல்ல. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ₹1 வேலை சேர்த்துக்க மாட்டேன்றான். அதனால உங்க செலவுலயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க. டாடியும் குடும்பமும் உங்க வீட்டுக்கு சீரா வந்துடுறோம். ஜெயில இருந்து வந்து 6 மாசம் கழிச்சு சாராய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்களும் ஐயாவும் முடிவு பண்ணீங்க. ஐயா 1 வருஷமா தொழிலே இல்லையா? அண்ணா சுத்தமா கையில காசே இல்லைண்ணா. அட உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, வயிறே சோத்துக்கு தாளம் போடுதுன்னா பாத்துக்கங்களேன். ஏய் 50 100 கொண்டு வரட்டுமா? 50 100 ஓன் லெவல்லே சொல்லாதடி. 10,000 ரகத்துல ஒரு 4 எடுத்துட்டு வா போ. போடி. என்னமோ உன் வீட்டு காசு கொடுக்க சொன்ன மாதிரி முறைக்கிற. போய் எடுத்துட்டு வா போ. ஏய் ஏய்டி. இந்தாங்க. இந்த ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் வா. என்ன இன்னைக்கு காட்டமா இருக்கு? என்ன தேய்ச்சி தலை குளிச்சீங்கல்ல, இப்படிதான் குளிக்கணும். ஆஹா. நான் எவ்வளவு பேரடி வச்சிருக்கேன்? 2 பேர்